So welcome to Praveen Education Institute. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா எப்படி சார் இதை சால்வ் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது முக்கியமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 2s ஆர் என்னது 8 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது -8 கிடைக்குது. அதே மாதிரி நடுவில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க -7 இருக்குது. ஸோ அதனையும் நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்ப என்ன டேபிள் போட்டா இதை இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா -8 வரும்னு பாருங்க. இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா -7 வரும்னு பாருங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 8 1s ஆர் போட போறேன். இப்போ 8 1s ஆர் போட்டேன் அப்படின்னா இந்த சிம்பிள் தூக்கி இங்க நான் போடுறேன். இப்போ -8 ஆயிடுச்சு. ஸோ -8 இன்டூ 1 -8. அப்ப இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம், பிளஸ் வச்சுக்கலாம். இப்போ -8 இன்டூ +1 -8. இது ரெண்டு ஆப்போசிட் சிம்பிள். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் -7 கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆயிடும். இப்போ அடுத்து நம்ம ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த x² முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். 4 இருக்கு. அந்த 4 கொண்டு வந்து இங்க டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, x இருக்கு. அந்த x கொண்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ x மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ காமனா ஏதாவது இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிருங்க. 4 2s ஆர் 8. இப்போ இது ஃபைனலா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 into x x, அடுத்து -2, அதே மாதிரி 4 into x 4x plus 1. ஓகேங்களா? is equal to 0 சொல்லிட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் இந்த சம்.